பொதுவாக யூடியூப் இந்த டூலை நான் நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிற இடமா தான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா, வியூஸ்க்காக நம்ம என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் இந்த டூல் மூலமாக ஒரு சில விஷயங்களை பகிரணும் அப்படின்றதான் என்னுடைய பேசிக்கான ஐடியாஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு படம் பார்த்து பேச போகிறோம். ஆனால் அதுக்கு முன்பாக ஒரு அறிவியல் தகவலையும் ஒரு வரலாற்று தகவலையும் பேசிட்டு அப்புறம் அந்த படத்தோட விமர்சனம் ஒரு சும்மா சாக்கு தான். ஆக்ஷன் ஹீரோ பிஜு 2016 மலையாளத்தில் நிவின் பாலியோடைய நடிப்பில் அப்ரிட் ஷைன் அவருடைய இயக்கத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் ஒரு காட்சி ஒன்று வரும். போலீஸ் ஸ்டேஷனில் நிவின் பாலே எஸ்ஐயாக இருப்பார். ஒரு ஃபோன் வரும் அவங்க ஸ்டேஷனுக்கு. இந்த மாதிரி ஒருத்தவங்க கை குழந்தையோட ஒரு பொண்ணு ஆற்றுல குதிச்சிட்டாங்க. ஓகே, எங்கன்னா ஆற்று இடம் பேர சொல்லுவாங்க. யார் நீங்கன்னா, நான் ஒரு நேவல் ஆஃபீஸர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க போலீஸில் பரபரப்பாக அங்கே போயிடுவாங்க. பொம்பளை குழந்தையோட குதிச்ச இடத்துக்கு போயிடுவாங்க. குதிச்ச இடத்துக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே ஒரு நேவல் ஆஃபீஸர் அதாவது கடற்படை வேலை செய்கிற ஒரு ஆஃபீஸர் நான் சொல்லுவேன், என் ஃப்ரெண்டும் நானும் வந்துட்டு இருந்தோம். ஒரு அம்மா கையில் குழந்தையோடு வச்சுட்டு குதிச்சிட்டாங்க, இந்த பேக் மட்டும் தான் இருந்தது அப்படின்னு அவன் கொடுக்குறான். என் ஃப்ரெண்டு அவங்கள காப்பாற்றுறதுக்காக குதிச்சிட்டான். அந்த பொம்பளைய என் ஃப்ரெண்டு நீச்சல் அடித்து ஈத்துன்னு போகிறது அந்த பக்கம் பார்த்தேன், அந்த பக்கம் தான் கரைக்கு போகிறாங்கன்னு சொல்லுவாப்பில். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, நிவின் பாலே டக்குன்னு தான் சகாக்கள்லாம் கூட்டுக்கிட்டு காரில் ஜீப்பை எடுத்துன்னு ஃபாஸ்ட்டாக அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. போகிறதுக்கு முன்னாடியே என்னென்னா ஒரு பெரிய டிராஃபிக்கு. அந்த டிராஃபிக்கில் நம்ம நிவின் பாலே போய் என்னாச்சுன்னு கேட்டால், ஒரு ஆம்புலன்ஸு போக முடியாமல் தவிச்சிட்ருக்கும். போலீஸாக இவர் இறங்கி போய் டிராஃபிக்லாம் கிளியர் பண்ணும்போது சொல்லுவார், இங்கே ஒரு பொம்பளை ஆற்றுல குச்சிட்டாங்க குழந்தையோட, அதை தான் நான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னா. உடனே எங்கடா குழந்தைன்னு கேட்டால், குழந்தை செத்துருச்சு அதனால் அங்கேயே கிடக்குது அப்படின்னா. இந்த ஆம்புலன்ஸ் இங்கே அனுப்பிச்சிட்டு நேராக நம்ம நிவின் பால் என்ன பண்ணுவார், சகக்களோடு அங்கே பரபரப்பாக போய் இறங்குவார். இறங்குனா அந்த குழந்தை அப்படியே கிடக்கும். ஏன் குழந்தைய ஆம்புலன்ஸில் அனுப்பலை அப்படின்னா, குழந்தை செத்துருச்சுங்க, இவனுங்களாம் இன்னும் டாக்டர் படித்தா மாதிரி குழந்தை செத்துருச்சுன்னு. ஏண்டா குழந்தை செத்துருச்சா உயிரோடு இருக்கான்னு சொல்கிறதுக்கு டாக்டர், நீ என்ன மயிரிட அதை சொல்கிற? இப்போ கோபி நாயனார்லாம் சொல்கிறாருல, தடுப்பூசி ரொம்ப பாவம், என்ன போலியோ மருந்தெல்லாம் கொடுக்காதீங்க, சொட்டு மருந்தெல்லாம் கொடுக்காதீங்கன்றாங்க. அந்த மாதிரி கேஸு தான் எல்லாம் நின்றுட்டு இருப்பானுங்க. அப்போ இவர் என்ன பண்ணுவார், டக்குன்னு குழந்தைய அப்படியே ஆதரமாக தூக்கிக்கிட்டு ஓடி பக்கத்தில் இருக்கிற ஆளை கொடுத்துட்டு, இந்த வாட்டி எஸ்ஐ காரில் உட்காந்து தான் வருவார், ஜீப்பில் உட்காந்து வர்றாரு. படார்னு டிரைவிங் சீட்டுக்கு போய் உட்காந்து பரபரப்பாக போய் குழந்தைய கொடுப்பாரு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, குழந்தை பல்ஸ் இருக்குது, இது ஆக்சிஜன் கொடுக்குறது ஏற்பாடு பண்ணுங்கன்னு அந்த டாக்டர் பரபரப்பாக போகும். வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாப்புல. அப்போ அவங்க சொல்லுவாங்க, தண்ணியில் மூழ்கினா, யார் தண்ணியில் மூழ்கினாலும் 10 நிமிஷத்துக்கு பல்ஸ் இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த குழந்தைய கூப்பிட்டு வந்தால் பிழைக்க வச்சுருக்கலாம். நன்றாக கேட்டுக்காங்க. இதெல்லாம் டிசைட் பண்ணது யார்? வேடிக்கை பார்த்தா பொதுஜனம். இங்கே நம்ம ஊரை பொறுத்தவரை எல்லாருமே டாக்டர். ஸோ அந்த குழந்தைய அந்த அம்மா ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்புனாங்களே, அப்பயே அந்த குழந்தைய அனுப்பிச்சிருந்தா அதை பிழைக்க வச்சுருக்க முடியும். இந்த பெரிய மயிரானுங்க என்னது எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சியை படித்த மாதிரி அந்த குழந்தை உயிர் இல்லை அப்படின்னு இவனுங்க சொல்கிறது. பட் டாக்டர் என்ன சொல்கிறாங்க, தண்ணியில் முழுகுனா எப்படியா இருந்தாலும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அன்கான்ஷியஸாக இருப்பாங்க, பல்ஸ் இருந்ததுன்னா பிழைக்க வச்சிடலாம். இப்போ இதில் யோசிச்சு பாருங்கள், இந்த மரமண்டைங்க இந்த மாதிரி ஏதாவது வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு இல்லை எவனாவது பெரிய மயிர் மாதிரி பேசுகிறத எடுத்து வச்சு இருக்கிறவனுடைய மைண்ட் மாற்றுறானுங்க. இந்த பிரச்சனையை தான் நம்ம கடுமையாக கண்டுக்கிறோம். உதாரணத்துக்கு சமுத்திரக்கனி வீட்டு உள்ளார பிரசரம் பார்க்குற மாதிரி ஏதோ ஒரு படத்தில் எடுத்துருந்து அப்பாவே ஏதோ ஒரு படத்தில் எடுத்தார். இதெல்லாம் எவ்வளோ பெரிய மடத்தனம் தெரியுமா? அதாவது நீங்கள் கருத்து சொல்கிறதுனால நீங்கள் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஏன் இந்த கதையை நான் இங்கே எடுத்துகிட்டு வந்தேன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, ரைட்? அப்போ இந்த 10 நிமிடம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு தண்ணியில் குளத்துலையோ இல்லை கடல்லையோ இல்லை ஆற்றுலையோ ஏதோ குளிக்கும்போது உங்களுக்கு நீச்சல் தெரியாமல் முழுகிட்டீங்கன்னு வச்சுக்காங்க. அதிகபட்சமாக ஆக்சிஜன் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு உயிரோடு இருப்பீங்க? நீங்கள் உடனே என்ன சொல்லுவீங்கன்னா, சார் 5 நிமிஷம், அதிகபட்சம் 3 நிமிஷம், இல்லை ஒரு 5 நிமிஷம் தான் சார், அதுக்குள்ளேயே போயிடும், ஒன்றும் வேலைக்கு ஆகாது சார், இப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க. அதாவது ஆக்சிஜன் இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா எவ்வளோ நேரத்துக்கு சர்வைவல் பண்ண முடியும்னா வெறும் 5 நிமிஷம். உங்கள் கணக்குப்படி 4 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம், இதுக்கு மேலே அங்கே வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம தண்ணியெல்லாம் முழுகிலாம் நீச்சல் குளத்தெல்லாம் பண்ணும்போது நம்ம எவ்வளோ நேரம் இருக்கிறோம் மூச்சு அடித்து பார்ப்போம் அப்படிலாம் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். அதிகபட்சம் 2 நிமிஷம், அதுக்கு மேலாம் தாங்காது. அதுவே ரொம்ப கஷ்டம். அது நிறைய ப்ராக்டிஸ்லாம் பண்ணணும். ஓகே, நீங்கள் நம்புங்க, நம்பாட்டா போங்க.
ஸ்காட்லாந்து மாதிரியான நார்த் சீ சொல்லக்கூடிய நார்த் சீனா வந்து இங்கெல்லாம் மைனஸில் இருக்கக்கூடிய இடம். அதில் இருக்கிற கடல் தண்ணியில் காலே வைக்க முடியாது. அந்த நார்த் சீயில் 300 அடி ஆழத்தில் ஒருத்தவன் 29 நிமிஷத்துக்கு ஆக்சிஜனே இல்லாமல் இருந்தவன் பொழைச்சிருக்கான். இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு ஃபுல்லாக செக்கப் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அது வந்து டெத் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். நீங்கள் அதுதான் சொல்கிறேன். அவங்க இதுதான் வந்து லாஸ்ட் பிரீத்னு ஒரு படம் வந்து பேசுது. அதை தான் நம்ம கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். லாஸ்ட் பிரீத் இப்போ யூகே தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டுருக்கு. சென்னைக்கு வந்து நான் கண்டிப்பாக பாருங்கள். மிஸ் பண்ணக்கூடாத படம். ஏன்னா 1989 அபேஸ்னா கடல் ஆழம், அதுதான் வந்து அபேஸ் படத்துடைய கதை. அது 1989 வந்து வந்துச்சு. நான் பாண்டி ரத்னா தேட்டரில் அது 1990-91 நினைக்கிறேன். அப்போ தான் அந்த படம் பார்த்தேன். ஏன்னா இப்போ மாதிரி வந்து கியூப் ப்ரொஜெக்ஷன்ஸ் மாதிரி வந்து எல்லா ஊருக்கும் வந்து ஃபைல் அனுப்புகிற விஷயங்கள் இல்லை. அப்போலாம் வந்து பொட்டி தான். சென்னையில் ஓடிச்சுன்னா, ஃப்ரான்ஸில் ஓடிச்சுன்னா, கப்பல் மூலமாக பொட்டி இங்கே வந்ததுன்னா ஹாலிவுட்டாக தான் அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் மூலமாக வந்து கப்பலில் தான் அந்த மாதிரியான பொட்டிகள்லாம் வந்துக்கிட்டுலாம் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தேஞ்சி ஃப்ளைட்டில் அனுப்பிச்சது இந்த மாதிரி தான் வந்து பொட்டிலாம் வந்துட்டு இருக்கிற ஒரு காலகட்டம், ரைட்? அப்போ சென்னை மாதிரியான பெருநகரில் ஓடுனது தான் பாண்டி மாதிரியான தேட்டருக்கு வரும். ஏன்னா பாண்டி வந்து ஃப்ரெஞ்சுன்றதுனால அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அங்கே நிறைய இருக்கும். ஏன்னா அங்கே ஆங்கில படங்கள் தான் நிறைய போகும். அப்போ வந்து 1989 ரிலீஸ் ஆன ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் தான் அபைஸ். ஜேம்ஸ் கேமரோடைய படம். இப்போ எப்படி வந்து டைட்டானிக் வந்து ஒரு 9 வாட்டி டைட்டானிக்கை போய் பார்த்து வந்து படம் எடுத்துறோம், அந்த மாதிரி அபைஸை வந்து 1989 எடுத்திருந்தார். அப்போ இந்த கடல் மீதான காதலையும் ஆழ்கடல் மீதான புரிதலையும் முதலாக கூத்தப்பாக்கம் மாதிரி ஒரு கடலூரில் கூத்தப்பாக்கம் மாதிரி ஒரு கிராமத்தை சேர்ந்தவனுக்கு வந்து ஏற்படுத்துறது வந்து திரைப்படங்கள் தான், இந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஸோ இந்த லாஸ்ட் பிரீத்தும் வந்து அந்த மாதிரியான ஒரு கதை, ரைட்? லாஸ்ட் பிரீத்தோட கதை என்ன? ஸ்காட்லாந்தில் ஒரு துறைமுகம், அட்பிரெயின் அப்படின்னு ஒரு துறைமுகம். அந்த துறைமுகத்தில் இந்த ட்ரெயின்டு டைவர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆழ்கடலில் வந்து குதிக்கிறவங்க, அவங்க வந்து ஒரு கப்பலில் பயணிக்கிறாங்க. அவங்களுடைய வேலை என்னன்னா, இயற்கை எரிவாயு பைப்பு வந்து ஆழ்கடலில் இருக்கும். அதாவது கடலுக்கு நடுவில் பைப் போட்டுருவானுங்க. கேஸ், நேச்சுரல் கேஸ் எடுக்கிறதுக்கு ஆழ்கடலில் பைப்பை போட்டுட்டாங்கன்னா அந்த பைப்பை வந்து கப்பல்லலாம் ஏற்றி போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ஆழ்கடலில் பைப்பை போட்டு அந்த பைப்பு வந்து கரைக்கு வரலையும் எடுத்துன்னு போயிடுவானுங்க அந்த பைப்பை. இது எல்லா ஆழ்கடல்லையும் இது இருக்கும். ஆழ்கடல் படுக்கையில் இது கிடக்கும். அதில் ஏதோ ஒரு பிரச்சனைனா சரி செய்கிறதுக்கு தான் இந்த சேச்சுரேஷன் டைவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள வந்து கடலில் கூட்டின்னு போகிறாங்க. என்னென்னா ஒரு பைப்பில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை போய் பார்க்கணும் அப்படின்றத போகிறாங்க. இதில் என்னென்னா இவங்க எல்லாருமே வந்து ட்ரெயின்டுன்னும் போது 4 ஒரு இது இருக்கும். அது பேர் என்ன, கப்பல்லே அடித்தளத்தில் என்னென்னா 4 கூண்டு மாதிரி இருக்கும். அந்த கூண்டு உள்ளார 300 அடி ஆழத்தில் நீங்கள் எப்படி வந்து உங்களுக்கு வந்து உடம்பு பலம் எல்லாம் இருக்குமோ அதே வந்து கப்பல் உள்ளார இருக்கும்போதே நீங்கள் அது மாதிரி செட் பண்ணுவாங்க. அந்த கூண்டு உள்ளார நீங்கள் போயிட்டீங்கன்னா, அந்த அறைக்குள்ளார போயிட்டீங்கன்னா ஃபுல்லாக சீல் பண்ணிட்டாங்கன்னா 300 அடி ஆழத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி இருக்கும். இது வந்து 4 வாரம் வேறு ஒர்க். அது சைக்கிளில் வந்து வேலை செய்யணும். இவங்க போயிட்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கு அடுத்து ஒரு குரூப் போயிட்டு வரும். அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா இவங்க இந்த மாதிரியான விஷயத்தில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹீரோவும் அப்புறம் அவங்களுடைய குழுவும் போகுது. 3 பேர் கொண்ட குழு போகுது. அதில் என்னன்னா போகும்போதே வந்து மேலே வந்து பெரிய புயல் காற்றுல வந்து உள்ளார ஒருத்தன் மாட்டிக்கிறான். இது ஆக்சிஜன் சிலிண்டரில் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும்போது கட் ஆகிடுச்சு. அவன் காணாமல் போயிடுறான். அவனை எப்படி கண்டுபிடிச்சாங்க, அவனை எப்படி உயிரோடு எடுத்து வந்தாங்களா இல்லையா அப்படின்றத இந்த திரைப்படத்துக்கு கதை. நண்பர்களே, இந்த அபேஸ் படம் தான் வந்து இந்த படத்துக்கு மீதான காதலை உருவாக்குச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஃபீலை வந்து இந்த படம் எடுத்து வந்துச்சுன்னு சொல்ல வரேன். இதில் வந்து பிரதான கதாபாத்திரத்தில் ஆர்டிஸ்ட்லாம் கொஞ்சம் பார்த்துடலாம். ஊடி ஹாரிசன் நம்மளுக்கு வந்து அவர் வந்து நீங்கள் வந்து 1993 இண்டீசன்ட் ப்ரொபோசலை உங்களால் மறக்கவே முடியாது. அது மட்டும் கிடையாது, ட்ரூ டிடெக்டிவில் வந்து அவருக்கான அந்த சீனையும் உங்களால் மறக்க முடியாது, என்னாலையும் மறக்க முடியாது. ஸோ ஊடி ஹாரிசன் வந்து இதில் வந்து டங்கன் அப்படின்ற ஒரு சீஃபாக வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாரு. உண்மையிலே வந்து
அந்த ஃபீலை எடுத்துகிட்டு வர்றதில் வந்து அடிச்சிக்க முடியாது அவரை. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டைவர் அப்படின்றதும் சீஃப் ஆஃபீஸராக போயிருக்கோம் அப்படின்றதையும் அவர் வந்து அவருடைய நடவடிக்கைக்கு மூவ் பண்ணுறப்போ அந்த டங்கன் கேரக்டர் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்து. அதேமாதிரி டேவிட் யூசா அப்படின்ற கேரக்டர் வந்து சிமு லியூ அவர் வந்து டைவராக வந்து நடிச்சிருக்காரு. அதை வந்து இந்த கிறிஸ்ன்ற கேரக்டர் தான் வந்து கீழே மாட்டிக்கிற கேரக்டர். அவர் தான் வந்து ஃபின் கோல். அவரும் சரி அவருடைய லவ்வர்ஸும் சரி ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ கதாபாத்திரங்கள் வந்து பெஸ்ட், அதில் வந்து மாற்றுக்கிறதே இல்லை. ஸோ அது டெக்னிக்கலாக இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிக் ரெமி மேத்யூஸ் அவர் தான் இந்த படத்துக்கான சினிமோட்டோகிராஃபி. எடிட்டர் வந்து டானியா கோடெங் அவர் தான் வந்து இந்த படத்திற்கான எடிட்டரு. ஸோ மியூசிக் வந்து பவுல் லியோனார்ட் உண்மையிலே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த கூண்டுள்ளார் போய் உட்காந்து திரும்பி வர்ற அந்த இடம்லாம் அந்த படம் வந்து ஜெயிச்சதுன்னு நான் சொல்லுவேன். அதை நம்ம கொஞ்சம் இன்னும் விரிவாக பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கலி இந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். படிக்க மைனஸ் பாயிண்ட் அப்படின்னும் போது மைனஸ் பாயிண்ட் எனக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு சர்வைவல் ட்ராமா எப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு வந்து தெரியும், ஏற்கனவே ஒரு நடந்த கதை தான். அப்போ அதை எப்போ எந்த அளவுக்கு சுவாரஸ்யப்படுத்தணும்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு இவங்க அதை சரி சிறப்பாகவே செஞ்சுருக்காங்க. அதனால் அது மைனஸ் பாயிண்ட்டை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஓகே ரைட். வாட் இஸ் டேக் அவே அப்படின்னும் போது நீங்கள் எதையும் தீர்மானிக்காதீர்கள். இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா அதுக்கு ஏகப்பட்ட அந்த படம் முடியும் போது 29 நிமிஷம் வந்து ஒருத்தன் வந்து எப்படி வந்து ஆக்சிஜன் இல்லாமல் இருக்க முடியும்னு ஒரு கேள்வி வருது. அந்த அதுக்கு வந்து நிறைய தியரி சொல்கிறான். ஆக இந்த கேலக்சியில் சொல்ல முடியாத பகிரப்படாத விஷயங்கள் நிறையவே இருக்குது. உதாரணத்துக்கு 1989 வந்து அபேஸில் வந்து அவனுக்கு சுத்தமாக ஆக்சிஜனே இருக்காது. அவனை ஏதோ ஒரு சக்தி வந்து மேலே எட்டு வருது. அப்போ கடலுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு பவர் வந்து அதை எட்டு வர மாதிரி தான் அந்த படத்தை வந்து ஜேம்ஸ் காமரன் முடிச்சிருப்பார். ஸோ சேம் லைக் தட் நீங்கள் அதை முடிவு பண்ணாதீங்க. ஒருத்தன் அந்த அதான் ஆக்ஷன் ஹீரோ பிஜ்ஜில் வந்து நான் சொன்னது அதுதான், குழந்தை செத்துதா இல்லையா டாக்டர் சொல்லுவான். நீங்கள் யார் அதை முடிவு பண்ணுறதுக்கு? உங்கள் வேலை என்ன ஏற்றி அனுப்ப வேண்டியதானே? இதுதான் அங்கே இருக்கிற பெரிய சிக்கல். ஸோ நான் எனக்கு தெரிஞ்சு 2 படங்கள் வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக பேசுகிறேன். 2-3 படங்கள், மகேஷின் பிரதிகாரம், அப்புறம் ஆக்ஷன் ஹீரோ பிஜ்ஜு, அதுக்கப்புறம் வந்து மிராக்கிள் செல் நம்பர் 7. இந்த 3 படமே நான் ரொம்ப நிகழ்ச்சியாக பார்த்துருப்பேன். இதில் என்னென்னா அவ்வளோ ஒரு தாட்டியான ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ரொம்ப மிடுக்கான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நிவின் பாலி அந்த குழந்தைய கையில் வாங்குகிற இடம் இருக்குல்ல, அதுக்கான ஒரு பதட்டம் இருக்குல்ல, அவன் ஒன்றும் ஒரு மனுஷன் தான் அப்படின்னு காமிக்கிறதுக்கான ஒரு சீன், அதில் என் கண்ணே கலங்கிடும் அந்த அந்த விமர்சனத்தில். ஸோ வாட் இஸ் த டேக் அவேனா, நம்பிக்கை இழக்காத. உன் வேலைன்னா அவன் கடகிறான், அவனை எப்படியாவது எடுத்துகிட்டு வந்துடணும் மேலே. இந்த படத்தில் வந்து அந்த சிமு லியூ அவர் தான் வந்து டேவிட் கேரக்டர் பண்ணியிருப்பார். அவர் வந்து இந்த கிறிஸ் இருக்காருல்ல, கிறிஸ் கேரக்டர் ஃபின்கோல், அந்த மனுஷனை வந்து அவ்வளோ அடியாழத்துலேருந்து தூக்கிட்டு மேலே வரணும். அப்போ அவரால் முடியவே முடியாது. அந்த இடம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ஃபிலிம். டோன்ட் மிஸ் இட். ஓகே, இதான் வந்து அதனால் நீங்கள் எதையும் முடிவு பண்ணாதீங்க. எட்டு வந்து போட்டதுக்கப்புறம் மற்றவங்க டாக்டர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து முடிவு பண்ணிக்குவாங்க. நீங்கள் வந்து ஒன்றும் பார்வையாளர் தான் நீங்கள். ஓகே, இது ஒன்று ரைட். வாட் இஸ் த கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரேட்டிங்? கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரேட்டிங் வந்து எனக்கு வந்து 5க்கு 4. இது வந்து 2019 இது வந்து டாக்குமெண்ட்ரியாக வெளியே ஆச்சு. இந்த டாக்குமெண்ட்ரியை டைரக்ட் பண்ணது யாருன்னா ஒன் ஆஃப் த டைரக்டர் வந்து இதே டைரக்டர் தான், அலெக்ஸ் பார்க்கின்சன் தான் வந்து இந்த படத்துக்கான டைரக்டர். அந்த டாக்குமெண்ட்ரி அவர் தான் பண்ணார். அது நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. இப்போ திரைப்படமாக எடுத்திருக்காங்க. ஒரு சீனில் வந்து ஊடி ஹாரில்சன் வந்து எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப அந்த ரூமில் அங்கேருந்து தான் வந்து போயிருப்பாங்க. அந்த ரூமில் போய் அவன் உட்காருவான். அந்த உட்காரத்தை வந்து இவனோட வேலை செஞ்சவன் தான் டாப்பில் இருப்பான் கப்பலில். அவங்க 2 பேருமான அந்த கான்வர்சேஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு திரைப்படம். நிச்சயமாக மிஸ் பண்ணாதீங்க. யூகேல வந்து இந்த படம் வந்து ஓடிட்டுருக்கு. சென்னைக்கு வந்தால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நல்ல சவுண்ட் சிஸ்டம்ஸில் தியேட்டரில் பாருங்கள். டோன்ட் மிஸ் இட். இது டாக்குமெண்ட்ரியாக, இந்த கதை வந்து டாக்குமெண்ட்ரியாக நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ வேற என்ன உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். டாக்டர் என்ன சொல்கிறாங்க, நீச்சல் அதாவது தண்ணி முழுகினா யார் எந்த மனித சரி இப்போ உதாரணத்துக்கு நீச்சலில் வந்து முழுகிட்டீங்க நீங்கள் வந்து சரி இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து சாரி இது இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சுன்னு தெரியலையே. சர்வைவல் ஃபிலிமு டாக்குமெண்ட்ரியாக வந்தது. டாக்குமெண்ட்ரி தான். ஆமாம், எப்போ நடந்ததுன்னு தெரியல. சரி, அப்படி இந்த லாஸ்ட் பிரீத் இந்த திரைப்படம் வந்து 2012 உண்மையிலே நடந்த ஒரு சம்பவத்தினுடைய திரைப்படம் தான் இந்த லாஸ்ட் பிரீத். ஓகே, சாரி, டைவர் ரைட். ஐயோ ஏர்லன்சன்
கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் நல்லாயிருக்கும். ஃபினு கோல்னு ஒரு கேரக்டரு, இத்தனைக்கும் 2 பேருக்கு வந்து சண்டை மாதிரி இருக்கும். இல்லை ஃபினு கோல், சாரி சிமிலி. ஆமாம். தியேட்டர்ஸ் ரன்னிங் இன் தியேட்டர்ஸ் யூகேயில் வந்து ரன் பண்ண சரி இல்லை இதுதான், அதாவது அந்த டாக்குமெண்ட்டு தான் அவைலபிள். தம்பி இதை சொல்லாதரா எப்படாதான்